அப்பா, தம்பி எல்லாரும் வந்துட்டு உங்கள் வீட்டில் வந்துட்டு ஒரு ஹியூஜ் சப்போர்ட்டாக இருப்பாங்க. அவங்கள ஒரு நாள் அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு இந்த இன்டர்நேஷ்னல் மென்ஸ் டே. பெண்கள் வந்துட்டு அவங்களுக்கு சட்டங்கள் வந்துட்டு ஃபுல்லாகவே அவங்களுக்கு தான் ஆதரவாக இருக்குது. அதால் பாதிக்கப்படுற ஆண்கள் வந்துட்டு அவங்களுக்கு லீகல் கைடன்ஸ் as well as சைக்காலஜிக்கல் கைடன்ஸ் கொடுக்கறதுக்கு தான் சேவ் இண்டியன் ஃபேமிலி ஃபவுண்டேஷன் உருவானது. ஸ்மாலான வந்துட்டு ஒரு ஆர்குமெண்ட்டாக தான் இருக்கும். ஆனால் அது ஒரு பொய்யான வரதட்சணை கொடுமை வழக்கில் போய் முடியுது. ஈவன் men affected by other gender bias laws like ஹனி ட்ராப்ல மாட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய யங் பீப்புள் வந்துட்டு ஃபேக் மொலஸ்டேஷன் கேஸில் அதெல்லாம் மாட்டுறாங்க. ஹனி ட்ராப்புங்கிறது வந்துட்டு இந்த ஜெண்டர் பயஸ் லாஸில் வந்துட்டு ரேப் லாஸ் எல்லாம் வந்துட்டு மிஸ்யூஸ் பண்ணி அதை வச்சு ஆண்கிட்ட இருந்து காசு பிடுங்கிறதுக்கு நிறைய இப்போ வந்துட்டு க்ரோயிங்காக இருக்குது. என்கரேஜ்மெண்ட் ஆஃப் ஜெண்டர் பயஸ் லாஸ் எதாச்சுன்னா நான் உன்னை 2 நாளாவது உள்ள வைக்கிறேன்டா அப்படின்னு புருஷங்கிட்டே இப்போலாம் தைரியமாக சொல்கிறாங்க. மோர் தேன் 20,000 வந்துட்டு எனக்கு தெரிஞ்சதே வந்து நடந்துட்டு இருக்கு. வருஷம் இது ஆண்களோட சூசைட் ரேட்டு. எல்லாரும் சூசைடுக்கு தள்ளப்படுறாங்க. சூசைட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆண்கள் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுது வருஷம் ஆக. வசந்த் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே நேர்காணலில் இணைந்திருப்பவர் ஆண்களுடைய பாதுகாப்பிற்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு, அதாவது சேவ் இந்தியா ஃபேமிலி ஃபவுண்டேஷனுடைய அமைப்பை சார்ந்த கிஷ்வர் அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கங்க. ஓகே, பொதுவாக சொல்லணும்னா உங்ககிட்ட கேட்கறதுக்காக நிறைய கேள்விகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லுங்க, ஆண்களுடைய பாதுகாப்பு தினம் எப்பொழுது, இது எதற்காக உருவாக்கப்பட்டது? இன்டர்நேஷனல் மென்ஸ் டே அது வந்து November 19th வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுவாங்க. இட் வாஸ் இன்வென்டட் இன் 1999. அப்போதுலேருந்து செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. பட் ஆனால் வைட் ஸ்ப்ரெட் அவேர்னஸ் இன்டர்நேஷனல் மென்ஸ் டேக்கு கிடையாது. இன்டர்நேஷனல் மென்ஸ் டே வந்துட்டு உங்கள் வீட்டில் இருக்க உங்கள் அம்மா அப்பா, அவங்க அப்பா, தம்பி எல்லாரும் வந்துட்டு உங்கள் வீட்டில் வந்துட்டு ஒரு ஹியூஜ் சப்போர்ட்டாக இருப்பாங்க. அவங்கள ஒரு நாள் அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு இந்த இன்டர்நேஷனல் மென்ஸ் டே. ஓகே, இப்போ எனக்கு என்ன அப்படின்னா, தொடர்ந்து நம்ம சமூகத்தில் சொல்லப்படுற ஒரு விஷயம் என்னன்னா, ஆண்கள் ஆணாதிக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சூழ்நிலையில் ஆண்களுக்கான ஒரு பாதுகாப்பு சங்கம் தேவைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இது வந்துட்டு ஆண்கள் ஆதிக்கம் அதிகமாக இருக்குன்றது வந்துட்டு ஒரு மித். ஆக்சுவலா இப்போ ஆண்களும் பெண்களும் சமமாயிட்டாங்க. இந்த சமயத்துல வந்துட்டு ஆண்கள் ஆதிக்கம் இருக்கு அப்படின்றது வந்துட்டு ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒன்று. எனக்கு நம்ம எல்லா ஃபீல்ட்லையும் பார்க்குறோம். ஒரு ஐடி கம்பெனில விமன் தே ஆர் அச்சீவிங் ஹையர் போஸ்ட் அண்ட் ஆல். அதே மாதிரி வந்துட்டு போலீஸ்லயும் விமன் நிறைய பேர் இருக்காங்க. லாயர்ஸ், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் வரைக்கும் இருக்காங்க. இந்த சமயத்துல வந்துட்டு ஆணாதிக்கம் அதிகமா இருக்குன்னு சொல்றது அது தவறு. அது வந்துட்டு நாட் கரெக்ட். ஓகே, அது ஒரு மித்து அப்படின்னு சொல்லப்படுது. அப்படியாக இருக்கும் பட்சத்துல அந்த ஆண்களுக்கான ஒரு பாதுகாப்பு சங்கம் எதற்காக தேவைப்படுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? நல்ல கேள்வி. என்னன்னா, ஆண்களுக்கு பாதுகாப்பு சங்கம் எதுக்காக சேவ் இண்டியன் ஃபேமிலி ஃபவுண்டேஷன் நாங்க ஆரம்பிக்கப்பட்டோம் என்றால், ஜெண்டர் பயஸ் லாஸ் நீங்க சொல்ற மாதிரி வந்துட்டு பெண்கள் வந்துட்டு அவங்களுக்கு சட்டங்கள் வந்துட்டு ஃபுல்லாவே அவங்களுக்கு தான் ஆதரவா இருக்கு. நீங்க சொல்ற அதே கருத்துனாலதான் நீங்க சொன்னீங்களா ஆணாதிக்கம் ஜாஸ்தியா இருக்குன்ட்டு. நான் அது மித்துன்னு சொல்றேன். அது மட்டும் இல்லாம பெண்களுக்கு இப்ப சட்டம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிருச்சு. அதால பாதிக்கப்படுற ஆண்கள் வந்துட்டு அவங்களுக்கு லீகல் கைடன்ஸ் as well as சைக்காலஜிக்கல் கைடன்ஸ் கொடுக்கறதுக்கு தான் சேவ் இண்டியன் ஃபேமிலி ஃபவுண்டேஷன் உருவானது. ஓகே, அப்போ அப்படியாகும் பட்சத்துல எந்தெந்த அடிப்படையில எல்லாம் ஆண்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? கொஞ்சம் விரிவா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே, நான் எக்ஸாம்பிள்ஸா சொல்றேன். ஆண்கள் வந்துட்டு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு மேட்ரிமோனியல் டிஸ்பியூட், சின்ன ஸ்மாலான வந்துட்டு ஒரு ஆர்குமெண்ட்டாக தான் இருக்கும். ஆனால் அது ஒரு பொய்யான வரதட்சணை கொடுமை வழக்கில் போய் முடியுது. அந்த சமயத்தில் நீங்கள் நினைப்பீங்க ஆண்கள் மட்டும்தான் பாதிக்கப்படுறாங்கன்ட்டு. அவங்க அம்மா, அப்பா, அவங்க தங்கச்சி, அக்கா எல்லாரையும் தான் சேர்த்து வந்துட்டு எஃப்ஐஆர்ல வந்துட்டு A2 A3 வரிசையா வந்துட்டு ஆட் பண்ணுவாங்க. பெண்களும் தான் பாதிக்கப்படுறாங்க. ஆண்கள் எங்களோட ஃபேஸ் தெரியறதுனால நீங்க வந்துட்டு ஆண்கள் மட்டும்தான் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிறீங்க. ஸோ இதனால வந்துட்டு தேவைப்படுது எங்களுக்கு இந்த மாதிரி வந்து சங்கம்னு சொல்ல முடியாது. இது இட்ஸ் ஆக்சுவலி லீகல் NGO. ஓகே, அப்படியாகும் பட்சத்துல இது வந்து வெறும் கல்யாணமான ஆண்களுக்கு மட்டும் தானா? நல்ல கேள்வி. இதுவும் எனக்கு வந்துட்டு இட் ஹஸ் எக்ஸ்பேண்டட் டு பிகமிங் NGO டு ஹெல்ப் ஈவன் men affected by other gender bias laws like ஹனி ட்ராப்ல மாட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய யங் பீப்புள் வந்துட்டு ஃபேக் மொலஸ்டேஷன் கேஸ்ல அதெல்லாம் மாட்டுறாங்க. அதே மாதிரி மைனர் லவ் சினிமாவில் காட்டுவாங்களே, தொட்டு என்ன எப்படிலாம் யோசிக்க. ஆனா வந்துட்டு நிஜ லைஃப்ல அதை பண்ணீங்கன்னா அந்த பையன் மட்டும் இருக்கான்ல, ஸ்கூல் படிக்கிற பையன், அவன் மட்டும் வந்துட்டு மாட்டுவான். கன்சென்ஷன்ல இருந்தா கூட வந்துட்டு அவன் மட்டும் தான் பாதிக்கப்படுவான். ஒரு தடவை ஜெயிலுக்கு போயிட்டா அவனோட வாழ்க்கையே பெறும்ல. அந்த மாதிரி ஆளுங்களையும் நாங்கள் வந்துட்டு சின்ன வயசுல இருந்து
பெரிய வயசாளுங்க வரைக்கும் வந்துட்டு யாரெல்லாம் வந்து தப்பா மாட்டிருக்காங்களோ எல்லாருக்கும் நாங்க லீகல் கைடன்ஸ் as well as சைக்காலஜிக்கல் கைடன்ஸ் கொடுத்து அவங்களை காப்பாத்துறோம். சூப்பர் சார். சார் நீங்க பேசும்பொழுது வந்து ஹனி டிராப்ஸ் மூலமா வந்து ஆண்கள் எல்லாமே பாதிக்கப்படுறாங்க அப்படின்னீங்க. எந்த வகையில பாதிக்கப்படுறான்னு கொஞ்சம் விரிவா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஷூர். ஹனி ட்ராப்புங்கிறது வந்துட்டு இந்த ஜெண்டர் பயஸ் லாஸ்ல வந்துட்டு ரேப் லாஸ் எல்லாம் வந்துட்டு மிஸ்யூஸ் பண்ணி அதை வச்சு ஆண்கிட்ட இருந்து காசு பிடுங்கிறதுக்கு நிறைய இப்போ வந்துட்டு க்ரோயிங்காக இருக்கு. அதுவும் டெல்லி சைட்லலாம் ரொம்ப வந்துட்டு அநியாயத்துக்கு வந்துட்டு க்ரோயிங்காக இருக்கு. தமிழ்நாட்டில் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்கு. என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டேட்டிங் ஆப்ஸ் இருக்குது இல்லை, அதில் வந்துட்டு இந்த ஆண்கள் சின்ன வயசுல வந்து இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் ஒரு 23 வயசு பசங்க அவங்கெல்லாம் வந்துட்டு ஓகே நம்ம டேட்டிங் ஆப் தானே அப்படின்னு சொல்லிட்டு டேட்டிங் வரைக்கும் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு அப்புறம் டேட்டிங்ல இருந்து அந்த ஆண்களை கொஞ்சம் உசுப்பேத்தி அந்த மாதிரி வந்துட்டு லைக் இட் எண்ட்ஸ் அப் இன் கன்சென்சுவல். ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்த 4 நாளில் வந்துட்டு ரேப் பண்ணிட்டான்னு ஒரு பொய்யா போய் கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுப்பாங்க. அந்த சமயத்தில் மெடிக்கல் அதெல்லாம் எடுக்கும்போது அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்துட்டு நான் வந்துட்டு உத்தம இல்லை டேட்டிங் ஆப்பில் 3 நாள் முன்னாடி தான் பார்த்தேன் அப்படின்னு வந்துட்டு நீங்கள் சொல்லிட்டு அதெல்லாம் பண்ணுறது ப்ரூவ் பண்ணுறதெல்லாம் 3-4 வருஷம் கோர்ட்டில் கேஸ் அலையணும். ஆனால் செட்டில்மெண்ட்டுக்கு வந்துட்டு நீங்கள் இவ்வளோ காசு கொடுத்தீங்கன்னா நான் வந்துட்டு ஹாஸ்டல் விட்னஸாக மாறிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு செட்டில்மெண்ட் பண்ணி அந்த மாதிரி முடிக்கிறது தான் வந்துட்டு ஹனி ட்ராப். இதில் நிறைய விக்டிம்ஸ் எங்கள் என்ஜிஓலே வந்திருக்காங்க. ஐயா நான் வந்து டேட்டிங் ஆப்பில் வந்து 3 நாள் முன்னாடி தான் போனேன், இந்த மாதிரி வந்துட்டு நடந்து போச்சு, இந்த மாதிரி போய் கேஸ் கொடுத்துட்டாங்க, காசு வந்து 20 லட்சம் 30 லட்சம் செட்டில்மெண்ட் கேட்குறாங்க. அதே மாதிரி வந்துட்டு இந்த சிஸ்டம் இருக்குதுல்ல, இது வந்துட்டு இந்த மாதிரி இதை என்கரேஜ் கூட பண்ணும். எனக்கு வந்துட்டு நல்லவங்களும் இருக்காங்க கெட்டவங்களும் இருக்காங்க, எல்லாத்துலேயும் உங்களுக்கு தெரியுங்கள. சில கெட்டவங்க வந்துட்டு இந்த சிஸ்டமில் ஓகே ஆம்பளை பையன் ஒருத்தன் மாட்டியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு யாராக கூட இருக்கலாம், நம்ம அண்ணன் தம்பியாக கூட இருக்கலாம், நம்ம அந்த சமயத்தில் என்ன பண்ண முடியும், கரெக்டுங்களா? அதனால அவங்களுக்கான கைடன்ஸ் அண்ட் ஹெல்ப் கூட நாங்கள் வந்துட்டு பண்ணுறோம் சிஃப் என்ஜிஓவில். ஓகே சார், நீங்கள் பேசும்பொழுது வந்து ஏஜ் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணுறதுனால மெச்சூரிட்டி எல்லாம் நிறைய டிவோர்ஸ் கேஸ் எல்லாம் நம்ம பார்க்குறோம். இதற்கு ஆண்கள் தரப்புல இருந்து என்னென்ன விஷயத்தெல்லாம் கம்மி பண்ணிக்கலாம், என்ன நினைக்கிறீங்க? ஆண்கள் தரப்பு பெண்கள் தரப்புன்னு நம்ம வந்துட்டு பண்ண முடியாது. ஒரு சண்டைன்றதுன்னா 2 பேர் போட்டுக்கிட்டா தான் சண்டை, கரெக்டுங்களா? இந்த சைடும் பிரச்சனையை வந்துட்டு கிளப்புவாங்க, லேடிஸ் சைடும் கிளப்புவாங்க, ஆண்கள் சைட்லையும் வந்துட்டு இருக்கலாம். எப்படி வந்துட்டு லைக் டிவோர்ஸ் ஆரம்பிக்குது அப்படின்னா சின்ன சின்ன ஆர்கியூமெண்ட்ஸு. அந்த காலத்தில் நம்ம அம்மா அப்பா காலத்துலாம் டிவோர்ஸு இந்த பொய் கேசஸ்லாம் எவ்வளோ கம்மியாக இருந்தது. அதனால தான் வந்துட்டு நான் ஒரு ஹாப்பியான ஃபேமிலியில் வளர முடிஞ்சது, நீங்கள் ஹாப்பியான ஃபேமிலியில் வர முடிஞ்சுது. ஆனால் வந்துட்டு இப்போ இருக்கிறது வந்து டாலரன்ஸ் ரேட் ரொம்ப கம்மியாயிருச்சு, ஈவன் ஃபார் விமன், எஸ்பெஷலி டியூ டு த என்கரேஜ்மெண்ட் ஆஃப் ஜெண்டர் பயஸ்லஸ். எதாச்சுன்னா நான் உன்னை 2 நாளாவது உள்ள வைக்கிறேன்டா அப்படின்னு புருஷங்கிட்டே இப்பெல்லாம் தைரியமாக சொல்கிறாங்க. என்ன ஆகுதுன்னா வந்துட்டு ஒரு சின்ன சின்ன ஆர்கியூமெண்ட்ஸை கூட வந்துட்டு பெருசாக ஆக்கி விட்டு இந்த சப்போர்ட் இருக்குதுல்ல இவனை உள்ள வச்சிடலாம் அப்படின்ட்டு, அதனால வந்து ட்ரை பண்ணுறதுக்காக அவங்க வந்துட்டு போகிறாங்க. அவங்களோட சொந்தக்காரங்க எல்லாரும் வந்துட்டு ப்ளஸ் லாயர்ஸும் வந்துட்டு தே டிராஃப்ட் த கம்ப்ளைண்ட்ஸ். இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் கூட சொல்லியிருக்காங்க இப்போ தான் ரீசெண்டாக போன வாரம். என்னன்னா வந்துட்டு ஓகே இந்த மாதிரி லாயர்ஸ் வந்துட்டு போய் கம்ப்ளைண்ட்லாம் டிராஃப்ட் பண்ணாதீங்க மேட்ரிமோனியல் இஷ்யூஸில். பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவுக்கு வந்துட்டு டைரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கே தெரியுது, ஹானரபிள் ஜட்ஜஸ் அவங்களுக்கு தெரியாததா நமக்கு தெரிய போகுது. ஸோ வந்துட்டு இந்த மாதிரி தான் ஆரம்பிக்குது. ஒரு சின்ன விஷயத்த பெருசாக்கி விட்டு திரும்ப அந்த குடும்பம் ஃபுல்லாக பிரிகிற மாதிரி வந்துட்டு ஆக்கி விட்டுறாங்க. இதுக்கு மெயின் காரணம் வந்துட்டு இந்த 498A டொமஸ்டிக் வயலன்ஸ், அந்த மாதிரி ஜெண்டர் பயஸ்லஸ் இருக்கு. அதை அவங்க போடும்போது புருஷன் மேலே அவங்க குடும்பம் மேலே விடும்போது கண்டிப்பாக வந்துட்டு ஒய்ஃபை திரும்ப ஏற்றுக்க முடியாது. அதனால டைவர்ஸில் போய் முடிஞ்சிருது, அந்த ஒரு என்டையர் ஃபேமிலி போயிடுது. அது மட்டும் இல்லாமல் அந்த நடுவில் குழந்தைங்க இருக்காங்கல்ல, ஒரு குழந்தைக்கு அம்மாவும் தேவை அப்பாவும் தேவை. வளரும்போது அப்பா அன்பு இல்லாமல் வந்துட்டு வளர்ந்துச்சுன்னா யோசிச்சு பாருங்க. ஆனால் வந்து சிச்சுவேஷன் வந்துட்டு இந்த மாதிரி தான் ஆகுது. நிறைய அப்பாங்களால வந்துட்டு அவங்க குழந்தைய வந்துட்டு பார்க்கவே முடியறது இல்லை. என்னன்னா வந்துட்டு ஒன் சைடா வந்துட்டு அம்மாவுக்கு மட்டுமே வந்துட்டு கஸ்டடி இருக்குதுல்ல. எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 லட்சக்கணக்கான கேஸ் இருக்கு, ஒரு 100 கேஸ்ல கூட வந்துட்டு ஆணுக்கு கஸ்டடி கொடுத்து நான் பார்த்ததே கிடையாது. சைல்டு கஸ்டடி ஆல்வேஸ் கோஸ் டு விமன். ஒரு ஆண் வந்துட்டு அந்த சைல்டுக்கு வந்துட்டு ஒரு 1 hour வாரத்துக்கு பார்க்கறதுக்கு நல்ல போராடி அந்த மாதிரி வந்துட்டு வாங்க வேண்டியிருக்கும். அந்த சைல்டோட அப்பார்ட்மெண்ட் வாட்ச்மேன் கூட அந்த அப்பாக்காரரை விட ஜாஸ்தி டயத்துல அந்த குழந்தைய பார்ப்பாரு. நமக்கு வந்துட்டு வாரத்துக்கு வந்துட்டு 1 வீக் வந்துட்டு கொடுத்தாலே பெருசு. அது மட்டும் இல்லாமல் அதை எக்ஸிக்யூஷனும் பண்ண முடியாது. அந்த ஆர்டர் இருக்கிறதுக்குள்ள நிறைய பேர் மதிக்கிறது இல்லை. அப்புறமா எக்ஸிக்யூஷன் போடணும், ஆர்டர் வந்துட்டு தே நீட் டு மேக் தம் கம்ப்ளீட், அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதனால வந்துட்டு குழந்தைங்கள்லாம் அப்பா வந்துட்டு
அங்கிள்னு கூப்பிட்ற அளவுக்கு வந்து மறக்க அடிக்க வச்சிடுறாங்க. இப்போ வந்து ரீசெண்டாக நான் ஒரு ஆர்டிக்கல் படிக்கும்பொழுது நான் பார்த்தது என்னன்னா, நேஷனுடைய தரவுகள் அடிப்படையில் பார்க்கும்பொழுது ஒரு ஆண்டுக்கு சூசைட் பண்ணிக்கிறாங்க இல்லையா, அவர்களுடைய எண்ணிக்கை வந்து 10,000 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனா உங்களுடைய அமைப்பின் தரப்புல இருந்து ஒரு ஆண்டுக்கு ஆண்கள் வந்து குடும்பத்தினுடைய சூழ்நிலை காரணமா சூசைட் பண்ணிக்கிறாங்கல்ல, அவர்களுடைய எண்ணிக்கை சுமார் 22,000 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுல எது வந்து உண்மை, இல்லைன்னா நீங்க ஒரு ஆய்வுகள் எடுத்திருப்பீங்களா, அது அடிப்படை ஆக்சுவலா NCRB டேட்டாங்கிறது வந்துட்டு வருஷம் எடுக்கிறது. அது வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுது. நீங்க சொல்றது வந்துட்டு பழைய டேட்டாவா கூட இருக்கலாம். ஆனா இப்போ வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போகுது. மோர் தேன் 20,000 வந்துட்டு எனக்கு தெரிஞ்சதே வந்து நடந்துட்டு இருக்கு. வருஷம் இது ஆண்களோட சூசைட் ரேட்டு. பிகாஸ் ஆஃப் இந்த ஃபேமிலி டிஸ்பியூட்ஸ், அதே மாதிரி பொய் கேஸ் வந்து இது வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷன்லயே ஸ்டெப் ஆகாத ஆண்களோட, யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் தேர் ஸ்டேட் ஆஃப் மைண்ட். எல்லாரும் சூசைடுக்கு தள்ளப்படுறாங்க. அதனால வந்துட்டு இந்த சூசைட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆண்கள் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுது. வருஷம் ஆக கம்மியாகிறதே கிடையாது. இப்போ வந்து இதை கேட்கும்போது எனக்கு ஒரு கேள்வி தோணும். என்ன அப்படின்னா, முன்னாடி எல்லாம் பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமை தொடர்ந்து எழுந்துட்டே இருக்கு. இப்போ சமீப காலமா வந்து ஆண் பிள்ளைகள் எல்லாம் இருக்காங்களா, சின்ன சின்ன பிள்ளைகள் மேலேயும் பாலியல் வன்கொடுமை தொடரப்படுதே சார். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலா நீங்க வந்துட்டு போக்சோ அந்த ஆங்கிள் வந்து சொல்றீங்க. நீங்க மெயினா பாத்தீங்கன்னா மேஜர் போக்சோ நாங்க ஜென்யூன் கேசஸ் எப்பவுமே வந்துட்டு ஜென்யூனா நாங்க வந்துட்டு we don't disturb, ஓகேங்களா. ஆனால் இந்த பொய்யான கேசஸ் இருக்குல்ல, போக்சோ கேசஸ் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த மைனர் லவ். என்னன்னா வந்துட்டு ஸ்கூல் படிக்கிற பசங்க, காலேஜ் படிக்கிற பசங்க, அறியாத வயசில் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் மெஜாரிட்டி மைனர் லவ். கோர்ட்டே வந்துட்டு தலைவலி மாதிரி பார்க்குறாங்க அதை. என்னன்னா மைனர் லவ்வில் வந்துட்டு அறியாத வயசில் ஒரு 18 இயர்ஸ் கம்மியாக இருக்க பையனும் பொண்ணும் கன்சென்ஷுவலாக ஏதோ பண்ணிடுறாங்க லவ் அப்படின்ட்டு. ஆனால் அது சட்டப்படி குற்றமாயிருது போக்சோல. ஆனா அந்த பையனை மட்டும் தான் தூக்குறாங்க. ஏன்னு தெரியல. போக்சோ இஸ் ஜெனரல் நியூட்ரல் ஆக்சுவலா ரெண்டு இதுக்கும். ஆனா அந்த பையன் மட்டும் தான் ஜெயிலுக்கு போவான். போயிட்டு அவன் வந்துட்டு வெளியில வர்றதுக்கு யோசிச்சு பாருங்க. ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன் அவன் வாழ்க்கை பயிற்சியில ஒரு தடவை ஜெயிலுக்கு போனான், அதுவும் லவ் பண்ணதுக்கு போறது. அதான் கோர்ட்டே வந்துட்டு மைனர் லவ் எல்லாம் வந்துட்டு ஏங்க இப்படி பண்றீங்க, வேற வழியில அவங்களுக்கும் வந்துட்டு கையெல்லாம் வந்துட்டு கட்டி போட்டு தான் இருக்கு. they can't do anything about it, they are trying their best. பட் ஆனா வாழ்க்கை போச்சுன்னா போனது தானே, சின்ன பசங்களா இருந்தா பெரிய பசங்களா இருந்தா. இப்போ வந்து பெண்களுடைய பாதுகாப்பிற்காக தேசிய மகளிர் ஆணையம்னு ஒண்ணு இருக்கு. அதே போல ஆண்களுக்கு வேண்டும் அப்படிங்கிற மாதிரியும் சமூகத்துல அங்கங்கே ஒரு குரல்களும் எழுந்து கொண்டுதான் இருக்கு. அது போல ஒரு விஷயத்தை அமைக்கிறதுக்கான ஐடியா இருக்கா, இல்ல இந்த NGO மூலியமாவே கொண்டு போக போறீங்களா? அது நாங்க ட்ரை பண்ணோம். ஆனா சுப்ரீம் கோர்ட்ல தூக்கி போட்டாங்க. ஆண்களுக்கான PIL நாங்க ஆக்சுவலா போட்டோம். அப்படியானா உங்க தரப்புல இருந்து மனு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு? ஆமா, சுப்ரீம் கோர்ட்ல ஆக்சுவலா PIL போட்டாங்க ஃபார் செட்டிங் அப் மென்ஸ் கமிஷன். ஆனா வந்துட்டு ஆண்கள் தானே, உங்களுக்கு எதுக்கு மென்ஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லி தூக்கி தர போட்டாங்க. ஓகே, இப்போ வந்து ஒரு ரீசெண்டா ஒரு நடந்த ஒரு விஷயத்தின் அடிப்படையில கேள்வி கேட்கணும். என்னென்ன அப்படின்னா, தனுஷ் மற்றும் நயன்தாரா இவர்களுடைய இஷ்யூ ரொம்ப ஒரு கான்ட்ரவர்சியா இந்த சமயத்துல போயிட்டு இருக்கு. நயன்தாரா வந்து ஒரு பொது வெளியில சொல்லியிருக்காங்க, தனுஷை வந்து தன்மானம் இல்லாதவர், மனிதாபிமானம் இல்லாதவர், என்னுடைய பர்சனல் வெஞ்சஸை வந்து காரணமா வச்சு ப்ரொஃபஷனலா பண்ணக்கூடிய இந்த விஷயத்துல வந்து காமிக்கிறார் அப்படின்னு பல குற்றச்சாட்டுகள் அடுக்கியிருந்தாங்க. பல ஆக்டர்ஸுமே வந்து நயன்தாராக்கு ஆதரவா தான் சொல்லியிருந்தாங்க. அந்த ஆக்டர்ஸ்லாம் பார்க்க போனா தனுஷ் கூட நடிச்சவங்க தான். அப்படி இருக்கும் பொழுது ஒரு ஆண்களுடைய பாதுகாப்பு கொடுக்குற ஒரு இடத்துல இருக்கீங்க, தனுஷுக்கு இப்படி ஒரு அநீதி நிகழ்ந்திருக்கு, இதுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக வந்துட்டு NGO சார்பாக நான் இதுக்கு ஸ்டேட்மெண்ட் தர முடியாது. ஏன்னா நாங்கள் ஃபுல்லாகவே வந்து லீகல் அண்ட் அந்த இதில் இருக்கோம் நாங்கள் ஆக்சுவலாக. பட் பர்சனலாக சொல்லணும் அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா, ரெண்டு பேருமே எனக்கு பிடிக்கும். நயன்தாராவும் பிடிக்கும், தனுஷும் பிடிக்கும். நோ டினைங் தட். பட் ஆனால் வந்துட்டு லைக் ஒரு பெண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுறது, எல்லாரும் வந்துட்டு ஐயோ பெண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து சப்போர்ட் பண்ணுறது, தே நீட் டு ஹியர் போத் சைட் ஆஃப் ஸ்டோரி. அவங்களும் கரெக்டாக இருக்கலாம், இவங்களும் கரெக்டாக இருக்கலாம். எனக்கு உள்ள என்ன நடந்துச்சு தெரியாது. பட் ஆனால் ரெண்டு பக்கமும் கேட்டு பண்ணியிருந்திருக்கலாம். அதே மாதிரி வந்துட்டு அவங்க சோஷியல் மீடியாவில் அவுட்ரேஜாக வந்துட்டு அந்த லெட்டர் வந்துட்டு அனுப்புறது வந்துட்டு தவறு தான் நினைக்கிறேன். ப்ளஸ் இட்ஸ் பிஸ்னஸ், கரெக்டாக காசுக்கு வந்துட்டு எல்லாரும் பண்ண தான் செய்வாங்க. லைக் அந்த மாதிரி வந்துட்டு முடிச்சிருந்துக்கலான்றது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஓகே, இன்னொரு ஒரு சந்தேகம் என்னன்னா, இப்படி ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்கணும் எனக்கு கேட்கும்போது என்னது இது வித்தியாசமா இருக்கே அப்படின்னு தோணுச்சு. ஒரு தேர்ட் பர்சனா இருக்கும்போது எனக்கே இப்படி இருக்கு அப்படின்னா, உங்க வீட்டில் வந்து நீங்க சொல்லியிருப்பீங்க இது போல ஒரு அமைப்பை உருவாக்க போறோம் அப்படின்னு சொல்லும்போது, உங்களுடைய ஃபேமிலி சைட்ல இருந்து என்ன மாதிரியான ஒரு ஃபீட்பேக் சார் உங்களுக்கு வந்துச்சு? உருவாக்க போறோம்ட்டு இல்லை, இது 20 வருஷமாவே இருக்கு. ஆக்சுவலா நாங்க ட்ரை பண்ணி கஷ்டப்பட்டு இப்போ வந்துட்டு இந்த டவுரி ஹராஸ்மெண்ட் கேசஸ்லாம் அரெஸ்ட்லாம் வந்து 2014 நிப்பாட்டி வச்சிருக்கோம். இல்லைன்னா வெள்ளிக்கிழமை வந்துட்டு அம்மா தங்கச்சி எல்லாரையும் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போயிடுவாங்க. ஓகேங்களா, 2014 அர்னேஷ்குமார் ஜட்மெண்ட் அப்படின்னு வந்ததுல இருந்து we have stopped the arrest actually. ஸோ நீங்க நினைக்கிற மாதிரி இப்போ வந்தது இது கிடையாது. NGO காலங்காலமா வந்துட்டு ஆயிரக்கணக்கான பேர் தானா சேர்ந்த கூட்டம். அது ஃபுல்லா வந்துட்டு வாலண்டியர்ஸ் தான் எல்லாருமே, கவுன்சிலர்ஸ்ல இருந்து எல்லாருமே.
ஸோ இந்த மாதிரி ஒரு அமைப்புன்ட்டு இருக்கும்போது மை ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆர் ஆக்சுவலி ப்ரௌட். நான் நிறைய பேரை காப்பாத்துறேன், ஓகே நம்ம பையனும் வந்துட்டு ஹீரோ தான், சிம்பிளா சொல்லணும்னா. இப்போ வந்து 20 வருஷமா இருக்குன்னு சொல்றீங்க. சீரியஸா சொல்ல போனா நிறைய பேருக்கு தெரியாது, ஒரு சிலருக்கு தெரிஞ்சுக்கலாம். இத்தனை வருஷம் இந்த அமைப்பு மக்களினுடைய முன்னிலையில தெரியாம இருந்ததுக்கு என்ன சார் காரணம்? அதுதான், எல்லாரும் வந்துட்டு ஆண்கள் அஃபெக்ட் ஆனா அவங்க பேச விரும்ப வர மாட்டேங்கிறாங்க. எனக்கு வந்துட்டு ஐயோ சொசைட்டி நம்மளை பத்தி என்ன நினைக்கும், நம்ம ஒரு ஆண், நம்ம இப்படி பண்ணா வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு ஐயோ இப்படின்னு நினைப்பாங்களே, அதனால பேச வர்றதில்ல, தெரியாம இருந்துச்சு. ஆனா இப்போ அடி வாங்குறவங்க கூட்டம் ஜாஸ்தி ஆனதுக்கு அப்புறமா எல்லாரும் சேர்ந்து ஓகே ஃபைன் நாங்களும் வந்துட்டு பேசுறோம், எத்தனை நாள் தான் அடி வாங்குற இடத்துல இருக்க முடியும். இப்போ வந்து எனக்கு ஒரு பர்சனலா ஒரு கேள்வி தோணுது. என்ன அப்படின்னா, வெறும் ஆண்களுக்கு பாதிப்பு ஏற்படும் பொழுது மட்டும்தான் உங்களுடைய அமைப்பின் சார்பில் இருந்து குரல் கொடுக்கப்படுமா? அப்படி இல்லைன்னா ஒரு ஆண் ஒரு தப்பை இழைக்கிறான் அப்படிங்கிறப்போ அந்த இடத்துலயும் ஆணுக்கு எதிராகவும் குரல் கொடுப்பீங்களா? ஆக்சுவலா ஆணுக்கு எதிராக குரல் கொடுக்கறதுக்கு நேஷனல் கமிஷன் ஃபார் விமன் இருக்கு, டெல்லி கமிஷன் ஃபார் விமன் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தான் தெரியும்ல, சோஷியல் மீடியாவில் எல்லாரும் கிளம்பிடுவாங்களே, அந்த சைடு ஸ்டோரியே கேட்கறது இல்லை, வெறும் லேடி சைட் ஆஃப் ஸ்டோரி மட்டும் கேட்குறாங்க. நாங்கள் வந்துட்டு ஆண் சரியான இருக்கும்போது தான் வந்துட்டு வில் பி சப்போர்ட்டிங் ஹிம். நீங்க சொல்ற மாதிரி வந்துட்டு ஒரு ஆண் தப்பு பண்ணியிருந்தா நிச்சயமா சப்போர்ட் பண்ண மாட்டோம் நாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கேசஸ் வேர் வி see the guy as guilty, we never support. பட் 98% அந்த மாதிரி இருக்கிறது இல்லை, எல்லாமே பொய் கேஸாக தான் வருது. ஓகே, எல்லாமே பொய் கேஸாக வருது நினைக்கிறீங்களா? நினைக்கிறேன் இல்லை, அக்விட்டல் ரேட் இருக்கு, நீங்க கோர்ட்ல போய் பாருங்க. அக்விட்டல் ரேட் 98% இருக்குன்னா 98 பேர் வந்துட்டு தப்பு செய்யாதவங்க. ஏது கன்விக்ஷன் ரேட் வந்து டவுரி கேஸ்ல 2% 3% தான் இருக்கு, கரெக்டுங்களா? சரி, 100ல வந்துட்டு ஒரு 95 பேர் தானே கஷ்டப்படுறாங்கன்னு விட்டுற முடியுமா? முடியாது. 5 வருஷம் வந்து ஜாலியா கோர்ட்டுக்கு போயிட்டு வாங்க, எல்லா மற்ற அக்யூஸ்டோட வந்துட்டு நீங்க நிக்கணும். ஆக்சுவலா நான் சொல்றேன் 20 ஐ மீன் வயசானவங்க வந்துட்டு 90 வயசு கூட வந்துட்டு அங்க வந்து நிப்பாங்க, நீங்க மற்ற அக்யூஸ்டோட நிக்கணும். ஆக்சுவலா கோர்ட்ல வந்து பெயில் வாங்க போது, சார்ஜ் ஃப்ரேமிங் போது எல்லாம் கஷ்டம் தானே. இப்போ பொய் கேஸ் போட்டு நிறைய ஆண்களை வந்து இந்த மாதிரி பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க அப்படின்னு, அவர்களுக்கு உங்களுடைய அமைப்பின் தரப்புல இருந்து என்ன மாதிரியான உதவிகள் செய்யப்படுமா? கண்டிப்பா நாங்க வந்துட்டு லீகல் கைடன்ஸ் தரோம், ஸ்ட்ராட்டஜிக்கல் கைடன்ஸ் தரோம். அது மட்டும் இல்லாம ஒரு டீசெண்டா வேலை பார்த்துட்டு இருப்பாரு, அவர் திடீர்னு ஒரு பொய் கேஸ் வந்துட்டு என்னடா வீட்டுல சின்ன சண்டை தான் நடந்திருக்கும், நீங்க நியூஸ்ல கூட படிச்சிருப்பீங்க, பிரெஞ்சு ஃப்ரைஸ் பொண்டாட்டிக்கு வாங்கி தரலன்ட்டு டவுரி கேஸ் போட்டிருக்காங்க. நான் மேக்கப் பண்ணல, நிஜமாவே வந்துட்டு நியூஸ்ல இப்ப வந்துச்சு. ஸோ சின்ன சின்ன சண்டைக்கெல்லாம் வந்துட்டு எடுத்த உடனே அங்கே போய் நின்றா கல்யாண வாழ்க்கையும் முறிஞ்சு போயிடும். எனக்கு ஒன்ஸ் போலீஸ் ஸ்டேஷனில் ஸ்டெப் இன் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப வந்துட்டு ஹஸ்பண்ட் வாழவே மாட்டார், கரெக்டுங்களா? அந்த மாதிரி இருக்கும்போது வந்துட்டு அவங்களுக்கு நாங்கள் எல்லா டைப் ஆஃப் கைடன்ஸும் அந்த ஹஸ்பண்ட்ஸுக்கு, நீங்கள் சூசைடு வரைக்கும் போகாம, எல்லாரும் சூசைடு வரைக்கும் போயிட்டு தான் வராங்க, அந்த இடத்துல வந்துட்டு நாங்கள் டக்குன்னு ஸ்டெப் இன் பண்ணி அவர் மனதளவில் வந்துட்டு இதை பாருங்க அப்படின்னு கவுன்சிலிங் பண்ணி காப்பாற்றிடலாம், பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வில் டூ இட் பெஸ்ட். ஓகே சார், இப்போ தமிழ்நாடு அரசின் சார்பில் இருந்து பெண்களுக்காக வந்து இந்த ஊக்கத்தொகைன்னு ஒன்று கொடுக்கப்படுது, அதே போல ஆண்களுக்கும் கொடுக்க வேண்டும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஊக்கத்தொகை வந்துட்டு அது ஆக்சுவலா வந்துட்டு எக்கனாமிக்கலி ரொம்ப லோவரா இருந்தாங்கன்னா அவங்களை ஹெல்ப் பண்றது கொடுக்கறது தப்பே கிடையாது. ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி. எனக்கு வந்துட்டு 2 பேர் சாப்பிடணும்ல, கரெக்ட் தானே? இந்த கம்மியா வந்துட்டு சம்பாதிக்கிறவங்க சாப்பிடணும், அதே மாதிரி பெண்ணா இருந்தாலும் கம்மியா சம்பாதிக்கிறவங்க சாப்பிடணும்னு நினைச்சு 2 பேர் கொடுத்தாங்கன்னா வெல் அப்ரிஷியேட்டட். இல்ல ஒரு தரப்பினருக்கு மட்டும் கொடுத்தாங்கன்னா அது என்ன நம்மளை விட்டுட்டாங்களே அப்படின்னு ஒரு ஃபீலிங் வரும்ல. ஓகே, நிஜமாவே இது வந்து இந்த அமைப்பை பத்தி கேட்கும் பொழுது ரொம்ப ஒரு வித்தியாசமா இருந்ததுன்னே சொல்லலாம். அதே போல இந்த நேர்காணல்ல கலந்து இந்த மாதிரி எல்லாம் கேஸ்கள்லாம் இருக்கா அப்படிங்கறது உங்களுடைய மூலமா எனக்கு நானும் சரி, என்னுடைய வசந்த் டிவி நேயர்களும் சரி எல்லாருமே தெரிஞ்சுக்கொண்டோம். ரொம்ப நன்றி சார், உங்களுடைய நேரத்தை வந்து எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணி எங்களோட நிகழ்ச்சியில பங்கேற்றதற்காக ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. ஜஸ்ட் எண்டிங் மெசேஜ், எல்லாருக்கும் வந்துட்டு இன்டர்நேஷனல் விமன்ஸ் டே வந்துட்டு March 8 டக்குன்னு கேட்டால் சொல்லிடுவாங்க. யாருக்குமே வந்துட்டு இன்டர்நேஷனல் விமன்ஸ் டே November 19 சொன்னால் யாருக்குமே தெரியாது, ஓகேங்களா? தேடி கண்டுபிடிச்சி நம்மளாம் வந்துட்டு விஷ் பண்ணிக்கிட்டா தான் உண்டு. ஜஸ்ட் சப்போர்ட் ஆல் த ஃபேமிலி மெம்பர்ஸ். உங்கள் மேல் ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்களுக்கு தூணாக இருக்காங்க, அவங்களுக்கு மரியாதை கொடுத்து இன்னைக்கு ஒரு நாள் அவங்க நாள் அப்படின்னு நினச்சிட்டு அவங்கள சந்தோஷமாக பார்த்துக்கோங்க.